உடல்நலக்குறைவால் மரணமடைந்த பட அதிபர் பஞ்சு அருணாச்சலத்தின் உடல் இன்று மாலை 4 மணிக்கு கண்ணமாப்பேட்டை மின்மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. பிரபல பட அதிபர் பஞ்சு அருணாச்சலம் உடல்நலக்குறைவால் சென்னையில் கடந்த 9ஆம் தேதி மரணமடைந்தார். கண்ணதாசனிடம் உதவியாளராக இருந்த திரைத்துறை வாழ்க்கையை தொடங்கிய அவர் வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மையை கொண்டவராவார். திரைத்துறையில் பலருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பஞ்சு அருணாச்சலத்தின் உடலுக்கு கடந்த 2 நாட்களாக ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று காலை விஜயகாந்த், வைரமுத்து, டி ராஜேந்தர், கருணாஸ், நிழல்கள் ரவி, தங்கர் பச்சான் உள்ளிட்டோர் அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்று மாலை 4 மணி அளவில் கண்ணமாப்பேட்டை மின்மயானத்தில் பஞ்சு அருணாச்சலத்தின் உடல் தகனம் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பார்த்த பஞ்சு அருணாச்சலம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு திரைப்பணி ஆற்றுவார் என்று நம்பினோம். ஆனால் காலத்தின் கணக்கு வேறாக இருந்தது. திரையுலகில் கலைக்கும் மொழிக்கும் பங்களிப்பு செய்தவர்களுக்கு மரணம் இல்லை, உடல் மட்டும்தான் மரணம் உறும். அவர்களின் பணிகள் காலத்தால் நினைக்கப்படும். பஞ்சு அருணாச்சலம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு கலை உலகத்தால் நினைக்கப்படுவார். மனிதன் மறையலாம், எந்த கலைஞனுடைய படைப்பு இருக்கிறதோ அது காலத்துக்கும் நின்று கொண்டிருக்கும். அப்படி காலத்துக்கும் நிற்கக்கூடிய காலத்தை வென்றவராக அவருடைய ஆத்மா இருக்க வேண்டும். அவர் இழந்து வாடக்கூடிய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய சொந்தங்களுக்கும் சுற்றங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் திரையுலகத்துக்கே பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சினிமா துறையில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கிட்டேயுமே கெட்ட பேர் வாங்காமல் வாழ்ந்த ஒரு கலைஞர். அவருடைய மறைவு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு.